கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 டேஸ் கபடி ப்ராக்டிஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 30வது நாள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபென்ஸில் கார்னர் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் காலையில் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஃபெண்டர்ஸ் வாரத்தில் 3 நாள் கம்பல்சரி ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபுல் பாடிக்கும் ஸ்குவாடு, லஞ்சஸ்ஸு, சிட்டப்ஸு, சைடு சிட்டப்ஸு இதெல்லாம் முதல்ல நார்மலாக பண்ணிவிட்டு அடுத்து வெயிட்டை வச்சு பண்ணுங்கள். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கார்னர் பொசிஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன். அதில் பேசிக்கான சில ஸ்கில் இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஹோல்டு எடுக்கிறது தான். ரெண்டாவது ஸ்கில் மாத்துக்கால் ஆங்கிள் ஹோல்டு எடுக்கிறது. மூணாவது பேக் ஹோல்டு எடுக்கிறது. நாலாவது டபுள் டை ஹோல்டு எடுக்கிறது. அஞ்சாவது ஹேண்ட் லாக் பண்ணுறது. ஆறாவது மண்டை போடுறது. ஏழாவது ஆர்ச்சுக்கு ரீச் விடுறப்ப கவர் பண்ணுறது. எட்டாவது ரைடர் கார்னரை பார்க்காம ஆடிக்கிட்டு இருந்தால் ரன்னிங்கில் போய் அடிக்கிறது. கார்னர் பொசிஷன் பழகிறவங்க ரெகுலராக ஏறி இறங்கி பழகுங்க. முதல்ல சுலபாகவும் போக போக ஸ்பீடப் பண்ணுங்கள். தனியாக ஆங்கிள் போட்டு பழகிறது, ஏறி இறங்கி அடித்து பழகிறது, கையை தட்டி விட்டு அடிக்கிறது, ஸ்பீடாக வரவனா நின்று மறைக்கிறது, இதெல்லாம் பண்ணி தனியாக நின்று பண்ணி பாருங்கள். ஆங்கிள் ஹோல்டு எடுக்கிறப்போ ஒரு கை பூட்லேயும் ஒரு கை மேலேயும் நல்லா பவராக லாக் பண்ணணும். பிடிச்ச உடனே மேலே தூக்கிடணும். நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி நல்லா டைட்டாக லாக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிளேயர் தப்பிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மண்டை ஓடுறப்ப பிளேயரோட ரைட்டோ அல்லது லெஃப்ட்டோ அந்த சைடில் தான் நீங்கள் ஷோல்டரை கொடுக்கணும். நேருக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா பிளேயரோட முட்டி மண்டையில் இடித்து பயங்கரமாக இன்ஜுரி ஆகும். எப்பயுமே அப்படி பண்ணக்கூடாது. மண்டை ஓடுறப்போ நல்லா கண்ணை விழித்து பார்க்கணும், தரையை பார்க்கக்கூடாது. நீங்கள் மண்டை ஓடுறப்போ பிளேயர் ஜம்ப் அடிக்கும்போது நீங்கள் முழிச்சிருந்தால் தான் டக்குன்னு எந்திரிச்சிட முடியும். மண்டை ஓடுறப்போ பிளேயரை நல்லா உள்ளே வர விட்டு மண்டை போடணும். டக்குன்னு பக்கத்தில் பிளேயர் வந்த பிறகு தான் நீங்கள் மண்டை போடணும். பிடிச்ச உடனே டக்குன்னு லாக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரைடர் ஆர்ச்சுக்கு ரீச் விட்டாலே டக்குன்னு மறைச்சிடணும். எப்போவுமே கார்னர் தனியாக போய் அடிக்கவே கூடாது. இன்னும் கையில் கூப்பிட்டு தான் போய் அடிக்கணும். கரெக்டாக உள்ளே வச்சு லாக் பண்ணணும். கை வச்சா கையை தட்டி விட்டு அப்படியே லாக் பண்ணிடணும். மீதமுள்ள ஸ்கில்லை நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.